ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் காரைக்கால் டாக்டர் நிஷார். நம்ம கலெக்ஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்குறது 2006ஆம் ஆண்டு வெளியிட்ட ஒரு அருமையான அஞ்சல் தலையை நம்ம பார்க்குறோம். அதில் பாருங்கள், அப்துல் ஹய்யூம் அன்சாரி என்கிறவங்களோட உருவம் பதித்த இந்த அஞ்சல் தலையை வெளியிட்டிருக்காங்க. ஜூலை 1ஆம் தேதி 1905ஆம் ஆண்டு அப்துல் ஹய்யூம் பிறந்திருக்காங்க. இவர் இந்திய சுதந்திர போராட்டத்தில் பங்கேற்றவர். தேசிய ஒருங்கிணைப்பு, மதச்சார்பின்மை மற்றும் வகுப்புவாத நல்லிணக்கத்திற்காக அவர் அர்ப்பணிப்பிருக்கிறாங்க. இந்தியாவிலிருந்து ஒரு தனி முஸ்லீம் தேசத்தை ஒரு சுதந்திர நாடாக உருவாக்க வேண்டும் என்ற முஸ்லீம் லீக்கின் கோரிக்கையை எதிர்த்தார். அதற்காக அவர் பணியாற்றினார். திரு அன்சாரி அவர்கள் தலைவராக இருந்த அகில இந்திய மோமின் மாநாட்டின் மூலம் ஜின்னாவின் இரு தேச கோட்பாட்டை எதிர்த்து போராடினர். அது மட்டும் இல்லாமல் அவங்க ஆசாத் காஷ்மீரை விடுவிக்க 1957ஆம் ஆண்டு இந்திய முஸ்லீம் இளைஞர் காஷ்மீர் முன்னணி என்ற ஒரு அமைப்பையை நிறுவி ஜின்னா அவர்களுக்காக எதிராக அவர் போராடினார் என்பதையும் குறிப்பில் இருக்குது. இதோடைய கருத்தை நீங்கள் கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.